பாகுபலி எபிக். என்னடா பாகுபலி திருப்பி பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு யோசிக்கலாம். ஆனா நிஜமாவே பாகுபலி எபிக் நான் பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தேன். என்னன்னா நான் முதல் வாட்டி 2 வாட்டி பார்த்த போதும் நான் 2 வருஷனையும் ஒரு வாட்டி தான் பார்த்தேன். ஒரு வாட்டி பார்த்த போதே எனக்கு நல்ல திருப்திகரமா இருந்தது. நான் பெரிய தியேட்டர்ல பார்த்ததுனால எனக்கு அந்த படத்தின் மேல எனக்கு அந்த பிரமிப்பு அடங்காம இருந்துச்சு. அது முதல் பாகம் ஒரு அன்சாட்டிஸ்பேக்ஷனான ஒரு இடத்துல இருந்தாலும் கூட இரண்டாவது பாகம் வரும்போது அது மிகப்பெரிய கமர்ஷியல் வெற்றி பெற்றது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்திய அளவில் மிகப்பெரிய வெற்றிக்கான ஆரம்பமே அதுதான் இருந்துச்சு இந்த படம் எனக்கு எப்பவுமே அதோடைய நேர்த்தியான ஒரு கமர்ஷியல் சினிமாவுக்கான எல்லா நேர்த்திகளும் உள்ளக்கூடிய ஒரு சினிமா. அதை கமர்ஷியலாக எந்தெந்த இடத்துல கூஸ்பம் மூமெண்ட், எந்தெந்த இடத்துலனா ஆர்டினரி ரசிகர்களை தூண்டுற விஷயம், அவங்க எமோஷனலாக படத்தில் கனெக்ட் ஆகிற விஷயம், இப்படி பல விஷயங்கள் அந்த படம் ஒவ்வொரு பாட்லையும் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த சீனை கரெக்டாக ராஜமௌழி திரைக்கதையில் கொண்டு வந்திருப்பாரு. அப்படி கொண்டு வந்த படத்தை இப்போ 2 பாகங்களையும் சேர்த்து எபிக், பாகுபலி எபிக்னு முதல் முறையாக லார்ஜ் ஸ்கேல் ஃபார்மேட், அதாவது ஐமேக்ஸ், எபிக்ஸ், பிஎக்ஸ்எல் இந்த மாதிரி லார்ஜ் ஸ்கிரீன் ஃபார்மேட்டுக்கு அதை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. மிக திறமையாகவே கன்வெர்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம். நல்ல பெரிய ஸ்கிரீனில் பார்க்கும்போது இந்த படம் மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை கொடுக்குதுன்னு தான் சொல்லுவாங்க. இந்த சினிமா பார்க்குற அனுபவம் எப்பவுமே ஒரு மேஜிக். இந்த படம் அது இத்தனைக்கும் நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த படம் தான். பார்த்த படத்தை நான் திரும்பி பார்க்கும்போது எனக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் அப்படியே இருக்கணும் இல்லையா? ஏன்னா திரும்ப திரும்ப நம்ம பார்த்துருப்போம். பாகுபலியோட ஃபுட்டேஜ் அங்கே பேசியிருப்பாங்க, இங்கே பேசியிருப்பாங்க, துண்டா பார்த்துருப்போம், டிவியில் பார்த்துருப்போம். திரும்ப 10 வருஷத்தில் பார்த்துருந்தாலும் கூட இந்த படத்தை முழுசாக பார்க்கும்போது நமக்கு அந்த எமோஷன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. குறிப்பாக ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃபும், செகண்ட் பார்ட் செகண்ட் ஹாஃப் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 3.25 மணி நேரம் இந்த படம் ஓடுது. இந்த 3.25 மணி நேரம் படம் பார்க்கும்போது இந்த படத்தை மொத்தமாக சுருக்கி ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் ஒரு 3 மணி நேரம்னா அதை ஒரு 1.25 மணி நேரம், 1.5 மணி நேரத்துக்கு சுருக்கி அந்த படத்தை கம்ப்ரஸ் பண்ணி கொடுக்கும்போது, பாடல்கள்லாம் இல்லாமல் கொடுக்கும்போது, ஆனால் அந்த படம் முதல் பாகம் பார்க்கும்போது நமக்கு என்ன எமோஷன் கிடைச்சதோ அதே எமோஷன் இப்போ இருக்கு. அதுவும் கூஸ்பம்ப் சீன்ஸ்லாம் என்ன எமோஷன் இருந்துச்சோ அது அப்படியே இருந்துச்சு தியேட்டரில் பார்க்கும்போது. செகண்ட் பார்ட்டும் அதே போலான எமோஷன்ஸ் கிடைச்சிது. அதுவும் குறிப்பாக போர்க்காட்சிகள் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து. ஸோ அதில் நிறைய காப்பி அடிச்சாங்க, அதெல்லாம் குற்றச்சாட்டுலாம் இருந்தாலும் கூட இன்னைக்கும் சினிமான்றது ஒரு மிகப்பெரிய மேஜிக். அந்த மேஜிக் திரும்பவும் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான வேலை செஞ்ச விதமும், அதுக்கு குவாலிட்டியாக கொடுத்த விதமும், சவுண்ட் டிசைன் பண்ணது எல்லாமே ரீஒர்க் பண்ணியிருக்கும் போது இந்த படத்தை நீங்கள் பெரிய ஸ்க்ரீனில் திருப்பி பார்த்தா ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்னு நான் சொல்கிறேன். இந்த படத்தை பிக் ஸ்க்ரீனில் பாருங்கள். சின்ன ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல, பிக் ஸ்க்ரீனில் பார்த்தா இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்ததுன்றதோ இது பெட்டராக இருக்கும். அதுவும் அந்த படம் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்தபோது 10 வயசாக இருந்தவங்களாம் இன்றைக்கி 20 வயசில் இருப்பாங்க. அவங்களுக்கு அது என்னென்ன கூஸ்பம்ப் மூமெண்ட் கரெக்டாக தெரியும். அவங்க அதெல்லாம் பார்த்தபோது தியேட்டரில் விசில் அடித்து பார்க்குறது செம்மையாக இருக்குது. நிச்சயமாக நம்ம ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்தா நமக்கே அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இருக்காதானே? போய் பாருங்கள்.